தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். வழக்கம் போல மீடியா ட்ரையல் கரூர் சம்பவத்தை பற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டம் தன் கடமையை செய்யட்டும். யார் மேலே பொறுப்பு, யார் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும், அதெல்லாம் மீடியாவும் ஒரு பக்கம் ட்ரையல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆணையம் இது பண்ணியிருக்காங்க, அவங்க வழிக்கு போகட்டும். ஆனால் நம்ம இங்கே இதை தாண்டி, நடந்த சம்பவத்தை தாண்டி முக்கியமாக பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் இது நாம் தமிழர் கட்சி உறவினர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் நான் கொஞ்சம் பின்னோக்கி போய் நாம் தமிழர் கட்சி நடந்து வந்த பாதையை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் தங்கைகளை விடுங்க, தம்பிகள் மீது என்ன விமர்சனம் வைக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். முழுக்க சோஷியல் மீடியாவில் கெட்ட வார்த்தையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாகரிகம் தெரியலை. இது ஒரு விசில் அடித்தாங்குஞ்சு கூட்டம், ஒன்றுக்கும் ஆகாது, இவங்கெல்லாம் ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதவங்க, விஷயம் தெரியாமல் போயிட்டாங்க. கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் சீமான் பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் தூக்கி போட்டு வந்துடுவாங்க, இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது இப்படின்னு நாம் தமிழர் கட்சியை நோக்கியும் இந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அந்த ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இது வைக்கப்பட்டது. இது யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா என்கிட்டே நிறைய பேர் அந்த விமர்சனத்தை வச்சுருக்காங்க. நம்ம இடும்பனை பற்றியெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் அப்போது சீமான் அவர்களோட அரசியலை நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்போது, இல்லை என் மனசில் இருக்கக்கூடிய அரசியலை ஒட்டி சீமான் அவர்கள் என்னென்ன இடத்துல தொடுறாருங்கிறத நான் பேசும்போது அவங்க என்கிட்ட நீ இடும்பன், என்கிட்ட ரியாஸ்ன்னு ஒரு பையன் பரமக்குடியிலேருந்து, இடும்பம் நீ சீமானை விடு, மற்றபடி அதில் இருக்கிற யாராவது நீங்கள் இந்த ஆன்லைன் போஸ்ட்டில் போடுற போஸ்ட்லாம் நீ படிச்சிருக்கியா, எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க தெரியுமா. அவன் சுட்டி காட்டினது இடும்பனை சுட்டி காட்டினார். அப்போ அந்த இள ரத்தம் ஒரு நம்ம வளர்ந்து வந்த சூழ்நிலை, ஒரு ஊர்காட்டில் வளர்ந்துருந்தா என்ன ஒரு மொழி வரும், அதெல்லாம் நம்ம ரத்தத்தில் ஊர்ன மொழி. நம்ம சீமானே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நான்லாம் ராமநாதபுரத்து காட்டாம் இந்த அரசியல் கூட்டத்தை வழிநடத்தி போகிறதுனால தான் நான் இவ்வளவு ஜனநாயகவாதியாக இருக்கேன். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் எனக்கும் கோவம் வரும், கண்டபடி பேசவும் தெரியும். ஆனால் ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கிறதுனால நான் அது ஒரு மெச்சூரிட்டி ஓவர் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தூய தமிழ்லையும் இன்னொருத்தர் தமிழில் போட்டால், இன்னொருத்தர் பிழையாக ஒரு தமிழில் எழுதிட்டா அதை போய் திருத்துற அளவுக்கு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், தம்பி தங்கைகள், அனுதாபிகள் எல்லோரும் மாறியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் கிளியராக அந்த கமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா இன்றைக்கி ஒரு சுத்தமாக இருக்கிறது காமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். இப்போ யார் நம்ம அன்னைக்கு 12 வருஷம் முன்னால் நாம் தமிழர் கட்சி, அதாவது ஆன்லைனில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களோ யாரோ அவங்க செஞ்ச வேலைகள்லாம் இன்றைக்கி யார் செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா தம்பிகள் தான் செய்கிறாங்க. இது வயசின் கோளாறு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணனுங்க நம்ம வீட்டில் தம்பிகளை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நாம் தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளையும் நம்ம பார்க்கணும். எல்லாம் நம்ம பசங்க, நமக்கு பின்னாடி அடி எடுத்து வச்சு வரக்கூடிய பசங்க. அவங்க வயசில் இருக்கும்போது நமக்கு என்ன அரசியல் புரிதல் இருந்தது, நமக்கு என்ன வேகம் இருந்தது, நமக்கு என்ன திரை கவர்ச்சி இருந்ததோ அதே தான் இன்றைக்கி அவங்களுக்கும் இருக்குது. அதை கடந்து வந்துட்டதுனால நம்ம அதை இப்போ ஏளனம் செய்யக்கூடாது. அவங்க இன்னொரு விஷயத்த நான் இந்த இடத்துல பார்க்குறேன். இவ்வளோ தூரம் ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமும் வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்ற மாதிரி நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். விஜய் அண்ணா மேலே தப்பு இல்லை, விஜய் மேலே தப்பு இல்லை, விஜய் அண்ணா திருப்பி வரணும் அப்படி இப்படின்னு அவங்க அந்த அபிமானத்தை அவர் மேலே ஏன் இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கன்னா அதை குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். விஜயின் தனிப்பட்ட அரசியலில் எனக்கு 1000 விமர்சனம் இருக்குது. அவர் ஏன் வந்தார்னு கூட தனிப்பட்ட முறையில் திமுக குடும்பத்தின் மீதும், உதயநிதி ஸ்டாலின் மீதும், ரெட் ஜெயண்ட் மீதும் அவருக்கு இருந்த ஒரு பிரச்சனை, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஆதவர்ஜிலான ஒருத்தர் உள்ளே வந்தார். அப்படி இப்படின்னு அவர் நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க. அவரோட அரசியலில் இந்த திமுகக்கு எதிராக இவரை நிப்பாட்டி இந்த மாசை காமிச்சு இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு பயன்படுத்திக்கலான்னு வந்த கூட்டம் இவரை தனியாக ஒரு தவற வழிநடத்திடுச்சுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த தம்பிகள்லாம் எப்படி இவ்வளோ பிடிப்போடு இருக்காங்க, எப்படி இவ்வளோ அபிமானமாக இருக்காங்க. விஜய் மாரி என்ன பண்ணாலும் கண்மூடித்தனமாக எப்படி ஒரு அபிமானம் வருதுன்னு நான் பார்க்குறேன். அப்படின்னா நீங்கள் அவர் ஆரம்பகட்ட காலத்துலலாம் எப்படின்னா பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருப்பார். விஜய் ஒரு பெரிய ஒரு கிளாமரஸ் ஸ்டார் இல்லை. அவர் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னாலும் சரி, தனுஷ், விஜய் சேதுபதி, இவங்கெல்லாம் ஆரம்பகட்ட காலத்தில் ரொம்ப இந்த அவங்களோட உடல் அமைப்பு நம்மளை ஊரில் இருக்கிற பசங்க மாதிரியே இருப்பாங்க. சிவகார்த்திகேயன். அப்போ அவங்கெல்லாம் நம்ம ஒரு ஹீரோய்க்கான ஒரு ஆக்டிவிட்டி செய்ய முடியல, அவன் திரையில் செய்கிறான்னு பார்க்கும்போது இவன் அவனோட கனெக்ட் ஆகிருக்கார். ரஜினியே அப்படிதான் சூப்பர் ஸ்டார் ஆனார். அவர் நம்மளில் ஒருத்தர் மாதிரி இருப்பார், வேற்றுக்கிற வாசி மாதிரி இருக்க மாட்டார். அப்படிங்கும்போது
நம்ம வந்து அவரோட ஒன்றிட்டோம், அவங்க மேலே அபிமானம் வைக்கிறோம், நானும் என்னை அவருக்குள்ளே பார்க்குற மாதிரி மாறிடலாம். அந்த ஒரு மனோபாவத்துக்கு வந்துடும். அது போக அவரோட டான்ஸர், எக்ஸலண்ட் டான்ஸர். அதனால வந்து அவர் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து இந்த டீனேஜ் பசங்க வரைக்கும் அந்த டான்ஸ், அவரோட பாட்டு டான்ஸ் ஆடுறது, அவரோட ஸ்டெப்ஸை இது பண்ணுறது, அப்படி இப்படின்னு அவர் அந்த இதில் வந்து ரொம்ப அபிமானமாக இருக்காங்க. இன்னுமே அப்படி தான் இருக்காங்க. இதுதான் அவருக்கு உண்டான ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு அந்த யுஃபோரிக்கான ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது இப்படி தான் வந்து வளர்ந்து வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கும் அது இன்னுமே விஜய் அவர்களோட பற்றுதலில் தான் இருக்குது. இந்த செல்வாக்கை தவறாக பயன்படுத்திக்கிறதுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய தேதியில் பாலிடிக்ஸுங்கிறது கிரவுண்டில் எப்படி இருக்குது, நான் வந்து பல இடத்துல பயணம் பண்ணியிருக்கேன், பல மாநிலங்களுக்கு போயிருக்கேன், வெளிநாடுகள்லையும் அரசியல் எப்படி நடக்குதுன்னு பல பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஊர்லேருந்து பணங்கள் இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் செய்யப்படுது, வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் செய்யப்படுது, எப்படி அது ஒயிட்டாக மாற்றப்படுது, எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது, பல்வேறு அரசியலை வந்து நான் ஒரு 10-15 வருஷமாக, அதாவது எனக்கு ஒரு 10 வருஷம் வச்சுங்க, 15 வருஷங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும். நான் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போது இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு கேள்வி என் மனசில் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதன்படி இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுருக்கிறவங்க, 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண காசு இருக்கிறவங்க வந்து திமுக அதிமுக தாண்டி வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் தான் லாபம், அங்கே இன்வெஸ்ட் பண்ணி சீட் எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு எம்எல்ஏ சீட்டோ அதிகாரத்தை கையில் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் திமுக அதிமுகவை தாண்டி வர மாட்டாங்க, அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து பெரிய அளவில் பாஜகவில் பண்ண முடியல, ஏன்னா மக்களே பாஜக எதிராக இருக்காங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் நிற்கக்கூடிய நீங்கள் வேட்பாளர்கள்லாம் நம்ம பாருங்கள். நம்ம முதல்ல காளியம்மலக்கால நிற்க வச்சோம், அதுக்கப்புறம் இடும்பவனம் நிற்கிறாரு, கார்த்திகா அக்கா நிற்கிறாங்க, மரியா ஜெனிஃபர் அவங்க நின்னாங்க கன்னியாகுமரியில், ஹிம்லர், இவர் இசை மதிவாணன், ஏகப்பட்ட பேர். இவங்கெல்லாம் வந்து கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய வீட்டிலேருந்து வந்தவங்க இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா அன்றாடம் பாமர மக்கள், நம்ம வந்து நடுத்தர வர்க்கத்திலேருந்து இந்த சிஸ்டத்தினால படித்து வெளியே வந்து அதுக்குண்டான பயன்களை அனுபவிச்சுட்டு அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு நிற்கக்கூடிய ஒரு அன்றாடமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படணுங்கிற ஒரு புரிதல் உள்ள ஒரு கட்சி, அதில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். நான் சொன்ன பேர்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது. இவ்வளவு திமுக அதிமுகட்ட போய் பெரிய அளவு காசு கொடுக்க முடியாமலையும் நாம் தமிழர் கட்சியில் வந்து உடனே நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் அவங்களுக்கு வர முடியல அப்படின்னா, அவங்க வந்து உடனே அந்த வெற்றியை எதிர்பார்க்குறாங்க. அது நாம் தமிழர் கட்சி கொள்கை சார்ந்த கட்சி, எவ்வளோ நீண்ட தூர பயணம்ங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு தெரியுது. இதனால தான் திருப்பி அந்த 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 2ஆம் கட்ட தலைவர் வளரல, யாரும் பெரிய ஆட்கள்லாம் உன்னை தேடி வரமாட்டாங்க, அப்படி இப்படின்னு பல விமர்சனங்கள் வச்சாங்கல்ல. இன்னைக்கு அதை தான் வைக்கிறாங்க. இன்னைக்கு செகண்ட் லெவல் லீடர்ஷிப் சரியா இல்லாதனால தான் விஜய் கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்னு இன்னைக்கு எடுத்து வைக்கிறான். இன்னைக்கு பார்த்துங்க, அது சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம், பாலிடிக்ஸ்லாம் அப்புறம் பேசுவோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. முதல்ல என்ன நினச்சாங்க அப்படின்னா, எப்படியாவது விஜய் வந்து அதிமுகவில் சீட்டு வாங்கினா நிறைய காசு கொடுக்கும். ஒரு 50 கோடியெல்லாம் மினிமம் இல்லாமல் நீங்கள் அதிமுக பக்கத்தில் போய் சீட்டு கேட்க முடியாது. எனக்கு தெரிஞ்சவங்களே போய் கேட்டிருக்காங்க. அவ்வளோ கோடிகள்லாம் செலவழிக்க ஒரு தொகுதியில் இவ்வளோ கோடிகள் இல்லாமல் நீங்கள் திமுக கதவை தட்டவே முடியாது. அதை விடையும் கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது ஓரளவு நடுத்தரமாக இல்லாமலேயும் கொஞ்சம் காசு வச்சுருக்கவங்க, அந்த அளவுக்கு காசு இல்லாதவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா, ஒருவேளை விஜய் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு நின்றுட்டாருன்னா அங்கே சீட்டு வாங்கி நின்றுடலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தாங்க. எப்போ இவர் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாரோ அப்போதுலேருந்து இவங்களுக்கு கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. மொத்தத்தில் தாவேக்கா கட்சி திணறிடுச்சு அப்போ. ஏன்னா இவங்க வந்தது வந்து திமுகக்கு எதிராக அதிமுகட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு தான், அந்த மாசை காட்டி கூட்டத்தை காட்டி எடப்பாடி அவர்கள்ட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்தது. இதுதான் உண்மை. இதை நீங்கள் நம்பினாலும் சரி, தாவேக்கா தம்பிகள் நம்பலைனாலும் சரி, இதுதான் உண்மை. நான் களத்தில் விசாரித்தது, அது போக ஆதவ் அர்ஜுனா வந்து பேச்சுவார்த்தை நடத்துனது எல்லாமே நமக்கு தெரியும். நிறைய இடத்துல விசாரிச்சாச்சு. இதுதான் வந்தாங்க. எப்போ அந்த கூட்டணி வந்து பாஜக அதிமுக செட்டில் ஆச்சோ அப்போவே தாவேக்கா வாஸ் இன் கிரைசிஸ். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க இந்த கொஞ்சமாவது காசு செலவு பண்ணி கேண்டிடேட்டாக வரணும்னு நினச்சவங்கலாம் பேக் அடிச்சிட்டாங்க. யாருமே காசு செலவு பண்ண ரெடியாக இல்லை. அதனால தான் இவ்வளோ புவராக வந்து ஒருத்தர் தான் செலவு பண்ணுறாரா இல்லை எங்கேருந்து காசு வருதுன்னா நமக்கு தெரியாது. அதெல்லாம் ரெண்டாவது மேட்ரு.
கூட்டத்தை காட்டுறதுக்கு உண்டான வேலை தான் அவ்வளோத்தையும் காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக கூட்டத்தை எப்படி காமிக்கலாம், ட்ரோன் ஷாட் எப்படி எடுக்கலாம், ஒரு இடத்துல எப்படி கூட்டலாம், அந்த மாதிரி கூட்டம் எப்படி ஃபஸ்ட் ஷோ நீங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மாநாடுல கூட்டம் அந்த திரையில் காட்டுற தரையிலையும் நீங்கள் காட்டுறதுக்கு தான் இவங்க முற்பட்டாங்க. அப்படி தான் இவங்க செயல்பட்டாங்க, தொடர்ந்து இன்னும் அப்படி தான் செயல்பட்டுட்டு வராங்க. சரியா? இதுதான் வந்து நடந்த விஷயம். விஜயின் அரசியல் மேலே நமக்கு இன்னுமே விமர்சனம் இருக்குது. தனிப்பட்ட வன்மங்களை தீர்க்கிறதுக்கு உண்டான இடம் அல்ல அரசியல். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், விஜயகாந்த் மண்டபத்தை இடித்த உடனே அவர் வந்து திமுகக்கு எதிராக பெரிய போர்க்குடி தூக்கிட்டு வந்தார். நீங்கள் உங்களுக்கு தேட்டரில் பிரச்சனை பண்ணி உங்களுக்கு ப்ரொடியூசர்கள்லாம் லாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெட் ஜெயண்ட்டுக்கு எதிராக, உதயநிதிக்கு எதிராக நீங்கள் வர்றீங்க. இதுக்காக இந்த தம்பி தங்கைகளை வந்து நீங்கள் பலியீடாக ஆக்கக்கூடாது. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க உங்கள்கிட்ட பேசுனதும் கிடையாது, அவங்க உங்கள்கிட்ட நேரடியாக பழக்கமும் கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்களோட நலனில் எந்த ஒரு அக்கறையும் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு காட்டலை. அப்படிங்கும்போது நீங்கள் முழுக்க உங்கள் தனிப்பட்ட விருப்பத்துக்கு அரசியல் செய்ய வந்துட்டு இவங்கள வந்து பலிக்கடாவாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க. இவ்வளோ நாள் வந்ததில் இவனை அங்கே வர வெய்யி இங்கே வர வெய்யி இதெல்லாம் இவனை கொண்டு போய் ஒரு உச்சாணி கும்பலை வச்சிடணும், இவனுக்கு வந்து தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துடணுங்கிற ஒரு எண்ணத்தில் இல்லை. ஏன்னா இருந்திருந்தால் நீங்கள் எடப்பாடி பக்கத்தில் முதல்ல கூட்டணி பேசியிருக்க மாட்டீங்க. ஆரம்பத்திலே தனியாக தான் நிற்கணும், மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் வந்து நின்றுருப்பீங்க. அது அல்ல உங்கள் நோக்கம். இன்றைக்கும் நான் அதை நம்பலை. இன்றைக்கி நீங்கள் அதில் என்ன நீங்கள் மாற்றி மறித்து பேசினாலும் நம்புறதுக்கு நான் தயாராகவும் இல்லை விஜய். எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதை அப்படியே விட்டுருவோம். ஆனால் இனிமேல் மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு விழிப்புணர்ச்சி வரும், ஒரு மாற்றம் மனசுக்குள்ளே வரணும். இது ஒரு திருந்துறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களை இவ்வளவு தூரம் அபிமானமாக நிற்கக்கூடிய அந்த தம்பி தங்கைகளுக்கு வந்து நீங்கள் இனிமேல் அவங்கள வந்து ஏமாற்றக்கூடாது. அவங்களுக்கு சரியான அரசியல் பாதையை நீங்கள் காட்டணும். என்ன அறம் சார்ந்த அரசியலை செய்யணுமோ அதை நீங்கள் முன்னெடுங்க. அரசியலை நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. உங்களை ஒரு 2 டேரக்டர்ஸை வச்சு, ஆதவ அர்ஜுனான ஒருத்தர், ஜானு ஆரோக்கியசாமி ஒருத்தர், இவனுங்கெல்லாம் காசுக்கு வேலை பார்ப்பாங்களே தவிர வந்து இந்த மக்கள் மேலே பெரிய ஒரு எண்ணம் கொண்டவர்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் இவங்க இல்லைங்கிறது எனக்கு அவங்களோட பேச்சில் இருந்தும் அவங்களோட செயல்பாடுகள்ல இருந்துமே தெரியுது. இது வந்து தாவிக தம்பிகளே உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள், அந்த உள்ளேருந்து வந்து வெளியே வந்த அந்த வீர விக்னேஷுங்கிற பையனும் இவர் ஜெகதீஸ்வரன் சொல்கிறாரு, உங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து ஏன்னா தம்பிங்கெல்லாம் காசு கொடுத்து உள்ளே சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க, நிர்வாகிகளாக போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கொள்கை பரப்பு செயலராக வந்துட்டு நீங்கள் காசு கேட்குறீங்கன்ற அளவுக்குலாம் அவர் வந்து பேசினார். அதெல்லாம் நான் ஒரு ஃபேஸ் வேலையில் எடுத்துக்கிறேன். கட்சி விட்டு வெளியே வந்துட்டாங்க, அதனால் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் தம்பி தங்கைகளுக்கும் விஜய்க்கும் பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரு, நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்கன்றதே 2 வெவ்வேறு விஷயமா இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களை பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதவ அர்ஜுனா ரெட்டியோ, ஜான ஆரோக்கியசாமியோ, விஜயவும் உங்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு உண்டான காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்கு நீங்கள் விட போகிறீங்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு, உங்கள் வாழ்க்கை என்ன மேம்படணும், இடஒதுக்கீடு, லஞ்சம் இல்லாமல் அரசு பணிக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்களை யார் எடுத்து வைக்கிறா, இந்த மாதிரி அரசியல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் போகணுமே தவிர நீங்கள் வந்து, ஏன்னா நான் ஏன் இது அக்கறையாக சொல்கிறேன் அப்படின்னா, இதை எதிர்பார்த்து தான் உங்களுக்கு முந்தைய தலைமுறை வெளியே வந்துச்சு. நீங்கள் அவங்க ஜெயிக்க முடியல, நீங்கள்லாம் கேட்குறீங்கல்ல, உன்னால் ஒரு கவுன்சிலர் எடுக்க முடிஞ்சுதா, உன்னால் ஒரு எம்எல்ஏ ஆக முடிஞ்சுதா, உன்னால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுதா 15 வருஷத்தில் கேட்குறீங்கல்ல. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்றைக்கி நீங்கள் என்னென்ன அடக்குமுறையை வந்து இந்த திமுக கட்சி உங்களை மேலே எடுத்து வைக்குதோ, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு 26 உங்களுக்கு ஆட்சி தூக்கி மக்கள் கொடுத்துருவாங்க. அப்படி அல்ல. ஒவ்வொரு தேர்தலையும் உங்களுக்கு எவ்வளோ நுட்பமாக உங்களுக்கு எது வீக் பாயிண்ட்னு கரெக்டாக பார்த்து அடிப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிட்டாங்களா, குடுமையை பிடிச்சிட்டாங்களா, இந்த குடுமையை வச்சு எப்படி ஆட்டுறாங்கன்னு மட்டும் பாரு. இவனை வந்து தோக்கடிக்க விட்டுருவாங்களா, நீ அந்த அதிகாரத்தில் இருக்கவங்களா, ஒரு பாஜகவோ இல்லை திமுகவோ, இந்த குடுமையை வச்சு உங்கள் விஜய் என்ன ஆட்டுவாங்கன்னு பாரு. இதுல எல்லாம் சிக்காமல் இருக்கணும். பெரும் பணம் படைத்தவனால நீங்கள் அரசியல் களத்தில் இருந்து இந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து பண்ணவே முடியாது. எல்லா விதத்துலையும் உங்களை லாக் பண்ணுவாங்க. சரியா? உங்கள் அபிமானம் எல்லாம் சரிதான், ஆனால் வந்து மக்கள் அரசியலை விஜயால் பண்ண முடியாது, பண்ணவும் விட மாட்டாங்க. அதுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கும். இதுக்காக தான் சீமான் அவர்கள் அவர் ஆரம்ப காலத்திலே சொன்னார், இது இவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கணி வச்சிருக்க, ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்க, அவங்கள வந்து நல்வழிப்படுத்து, முதல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணு, ஒரு அரசியல் கூட்டமாக மாற்று, அதுக்கப்புறம் நீ வந்து தேர்தல் போட்டி அப்படின்னு வா அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. அது இல்லாமல் நீங்கள் இந்த திமுக வந்து பயப்படுறதே நாம் தமிழர் கட்சிக்கு தான். இவனுங்க வந்து ஒரு கொள்கை கூட்டம் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கு, அப்படியே திராவிடத்தை ஏற்று கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி தான் உங்களை கொம்பு சீவி விடுறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக. நீங்களும் நம்ம பசங்க வந்து ஏற்கனவே தெரிக்க விடுவீங்க, நீங்களும் இந்த சீமானு அவர்கள் எல்லாம் தெரிக்க விட்டீங்க. அதுல எல்லாம் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை தாங்கி நிற்கக்கூடியாதவங்க தலைவன் இல்லை.
அவன் பாரு ஒரு தலைவனுக்கான இலக்கணத்தை பாரு, கடைசியாக வந்து நின்னா இருப்பார், வந்து நின்றுட்டு நீ நேரில் கூட போய் சந்திச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலையே வந்து விஜய் அவர்களுக்கு நல்வழி காட்டுறதுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் சீமான் அவர்கள் தான் இருப்பார். ஏன்னா ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள்ட்ட வந்து பேச வந்தவர் தான். அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி இன்ஃப்ளூயன்ஸ்லையும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி இன்ஃப்ளூயன்ஸ்லையும் மாறி போனார். நீ பார்த்துக்க, உனக்காக யார் அரசியல் பேசுகிறான்னு நீ பார்த்து இந்த நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, இது எல்லாமே நாம் தமிழ், நீங்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறது எல்லாமே நாம் தமிழர் கட்சி அனுபவித்து வந்த விஷயம். அன்னைக்கு இந்த ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநாடு, மொத்த தமிழர் மாநாடு, இந்த இடஒதுக்கீடுக்கான மாநாடு, அது பெரிய ஒரு வெளிச்சம் கிடச்சிடக்கூடாதுன்னு சென்னையில் மழை அன்னைக்கு குண்டெல்லாம் தோண்டி போட்டிருக்கிற இடத்துல விட்டாங்கல்ல, அன்னைக்கு ஊர்வலம் விட்டாங்கல்ல நாம் தமிழர் கட்சி, ஞாபகம் இருக்கா? நான் கூட அந்த ஊர்வலத்தை பார்த்துட்டு இருந்தேன். என்னடா பெரிய கூட்டம் வந்திருக்கு, ஆனால் வெளியே தெரிய முடியாத அளவுக்கு ஒரு இடுங்கின சாலையில் குழி தோண்டி போட்டிருந்தாங்க, மண், அதுலேயே எவ்வளவு பாதுகாப்பாக போயிட்டு வந்தாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லாருக்கும் இந்த அடக்குமுறை செய்யப்படுது, குறுகியலான பாதை கொடுக்கப்படுது, மக்களுக்கு தெரியாமல் போராட்டம் பண்ணுறக்கூடிய இடம் ஒதுக்கப்படுது. இது எல்லாமே திராவிட சூழ்ச்சி. நாம் தமிழர் கட்சி அந்த திராவிட சூழ்ச்சியில் இருந்ததுனால தான் அவங்கள ஊடறுத்து வர்றதுக்கு தான் 15 வருஷமாக ஆயிருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுக்கே. இதே பிரச்சனை தான் உங்களுக்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அப்போ எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருந்து வலிமை சேர்த்து இவங்களை எதிர்க்கிறது யார் சரியான ஆள்னு சிந்திச்சு பார்த்து முடிவு பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.